செகண்ட்லி பாத்தீங்கன்னா இந்த டேரக்டர்ஸ் வந்து பீக் அதே போல இருக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏமாற்ற நோக்கத்துல இது பண்ணிருக்காங்களா. தேர்ட்லி பாத்தீங்கன்னா பீக்கான டேமேஜஸ் கம்பெனி கிட்ட இருந்து கிளைம் பண்ண முடியுமா, இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு வால்யூபிள் கான்ட்ராக்ட்ன்றது தான். ஸோ ஜட்மெண்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து அவங்க ஹானஸ்டா வந்து பிலீவ் பண்றாங்க இந்த ரைசிஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கும், அவங்கள வந்து ஸ்ட்ரீம் போர் என்ஜினை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு கிடைக்கல. பட் அவங்க வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னசென்டா வந்து மிஸ் ரெப்ரஸன்டேஷன் தான் இங்க இருந்திருக்கு. அவங்க வந்து இதை நம்பி இருக்காங்க, மக்களை வந்து ஏமாத்தணும், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்கணும், அந்த மாதிரி எண்ணமே அவங்க கிட்ட இல்ல. சோ அதனால இந்த கம்பெனி எந்த விதத்திலயும் வந்து டேமேஜஸ் வந்து கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஃப்ராடுன்ட்டு எந்த வித இன்டென்ஷனும் கிடையாது. சோ இது வந்து ஒரு மிஸ் ரெப்ரஸன்டேஷனா சொல்லிட்டு கோர்ட்ல தீர்ப்பளிக்காங்க. அதே போல பீக்குக்கும் வந்து எந்த விதமான டேமேஜஸும் கம்பெனி சார்பா கொடுக்க தேவைன்னு சொல்லிட்டு சோ டெல்லின்ற அந்த கிளாம் கம்பெனிக்கு சாதகமா வந்து தீர்ப்பளிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.